நண்பர்களே வணக்கம். மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறன்றதில் இன்றைக்கி நாள் 9. நேற்று நைட்டு ஒரு 4 மணிக்கு தான் தூங்கினேன். எதையோ யோசிச்சு தூக்கமே இல்லை. ஸோ காலையில் 10:30க்கு தான் எழுந்தேன். ஆதலால் ஜாகிங்கும் போக முடியல. போச்சுடா, நாளே மந்தமாக போகுதுன்னு ஒரே டிப்ரெஷனில் போயிட்டேன். இன்றைக்கி தாண்டா சண்டே, ஓய்வு நாள்னு மண்டையை போட்டு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு என்ன தான் மண்டையை போட்டு கழுவினாலும் கொட்டாவி கோயந்த மட்டும் வந்துட்டே இருக்கான். சரின்னு மடிக்கணினி தூக்கிட்டு உக்காந்துட்டேன். யூடியூபில் போயிட்டு சி ஜோசப் விஜய் எனும் நான் என்ற சத்தத்தை கேட்குறப்போ சி ஜோசப் விஜய் எனும் நான் என்னவோ நானே சிஎம் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மோட்டிவேஷனோட 2 தம்பில் தூக்கிட்டு அடின்னு ஒர்க் அவுட் அடிச்சுட்டு வந்தா சேம பசி. சரின்னு மிதிவண்டியை கிளப்பிக்கின்னு சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் வாங்கிட்டு வந்து கோழிக்கு மசாலாவை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டேன். மசாலாவில் குளிச்ச சிக்கனை ஓவனில் தூக்கி வச்சா 20 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி. நமக்காக உயிரை விட்ட சிக்கனுக்கு ஒரு போட்டு நல்லா வெந்த சிக்கனை ரசித்து சோறை விட்டு வந்து குட்டி கொஞ்சான்ஸ் கூட ராஜா ராணி விழான்ற பேரில் அவனுங்களை கதற விட்டுனிருந்தேன். அதுலேயும் அந்த புசு பையன்லாம் வாழ்க்கையே வெறுத்துட்டான். அவனுங்களை வெறுப்பேற்றிட்டு குளிச்சுட்டு காடியை பட்டின்னு சித்ராவுக்கு போயிட்டு ஒரு கட்டை காஃபி ஆர்டர் போட்டு அடிச்சுட்டு இன்றைக்கான நாளை வெற்றிகரமாக முடிச்சுக்கிறேன். மறக்காமல் ஒரு ஃபாலோவை தட்டிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.